ஹலோ, வணக்கம். நம்ம இன்றைக்கி 7th தேர்ட் டேர்முடைய ஃபஸ்ட் யூனிட் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட் யூனிட்டோடைய ஃபஸ்ட் லெசன் என்னென்னா விருந்தோம்பல். அதில் நுழையும் முன்னில் ஒரு 2 பாயிண்ட் இருக்குது, பார்த்துடலாம். பண்பாட்டு கூறுகளில், தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் முதன்மையானது எது அப்படின்னா விருந்தோம்பல். தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் முதன்மையானது எது? விருந்தோம்பல். இந்த பாரியினுடைய புதல்வியர்கள் பாணர்களுக்கு புதுமையான உணவு அளித்தாங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு செய்தியை கூறக்கூடிய ஒரு பாடலை தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். அப்போ தமிழர்களினுடைய பண்பாட்டு கூறுகளில் முதன்மையானது எது? விருந்தோம்பல். சரியா? மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினால் ஒன்றாகும் முன்றிலோ இல். ஸோ இதில் ஒன்றாகும் முன்றிலோ இல் என்ற வரிகளின் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. சரியா? முன்றுரை அறையினார். முன்றிலோ இல், அப்போ முன்றுரை அறையினார் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. முன்றிலோ இல் மாதிரி தொடக்கம். இது மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும். ஆசிரியர் யார்? முன்றுரை அறையினார். சொல்லும் பொருளும் பார்த்திங்கன்னா மாறினா மழை, வரந்திருந்த வறண்டிருந்த, வறண்டிருந்த, புகாவா உணவாக, மடமகள் இளமகள், நல்கினாள் கொடுத்தாள், முன்றில் வீட்டின் முன்னிடம், முன்றில் இல் முன், அப்போ என்னது? முன்பின்னாக தொக்க போலி. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது முன்றில்னா வீட்டினுடைய முன்னிடம், இங்கே என்னது? வீட்டை குறிக்கிறது. சரியா? ஸோ இப்போ மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்து, மாறினா என்னது? நம்ம பொருள் பார்த்துருக்கோம், மழை. அப்போ மழை இல்லாமல் வரந்திருந்த வறட்சியான அந்த காலத்தில் கூட பாரி மடமகள், பாரியினுடைய மகளிர்கள் யாருன்னா, அதாவது பெண்கள், அவங்களுடைய குழந்தைகள் யாருன்னா அங்கவையும் சங்கவையும். அவங்கக்கிட்ட யார்? பான்மகருக்கு, பாணர்கள் அவங்கக்கிட்ட இறந்து நிற்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பாரி மகளிர் உலை நீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர். அதாவது நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு, அப்போது என்ன பண்ணுறாங்க? பொண்ணை அவங்களுக்கு கொடுக்குறாங்களாம். ஸோ இது மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த காலத்தில் ஏதாவது ஒரு பொருள் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் இருந்திருக்கும். பொருள் இல்லாத வீடுன்னு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதில் உள்ள பழமொழி என்னது அப்படின்னா, ஒன்றாகும் முன்றிலோ இல், அதாவது ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை. ஒன்றாகும் முன்றிலோ இல் என்பதனுடைய பொருள் என்ன? ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை. சரிதானா? ஸோ இப்போ இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பழமொழி 400. இதனுடைய ஆசிரியர் தான் முன்றுரை அறையினார். இவர் எந்த காலத்தை சேர்ந்தவர்னா கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. இதனுடைய கடவுள் வாழ்த்து பாடல் மூலமாக நம்மளுடைய முன்றுரை அறையினார் என்பவர் சமண சமயத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதுவும் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், திருக்குறள், நாலடியார். இப்போ என்னது? பழமொழி 400. இதில் பார்த்திங்கன்னா 400 பாடல்கள் இருக்கிறனால தான் என்னது பழமொழி 400ன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு பாடலுடைய லாஸ்ட்லையும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பழமொழி கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் இதுக்கு பழமொழி 400 என்றும் பேரும் வந்துச்சு. சரியா? ஸோ இப்போ நம்ம என்னை பார்த்தது என்னது? இந்த பாரியுடைய மகளிர்கள், அதாவது மகள்களான அங்கவையும் சங்கவையும் பொண்ணை எனது இறந்து வந்த பாணர்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலமாக என்ன பழமொழி இதில் இருக்குது? ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை. இவர் எந்த காலத்தில்? கிபி 4ஆம் நூற்றாண்டு. இவருடைய கடவுள் வாழ்த்து பாடல் மூலமாக எது நம்ம அறிகிறோம்? இவர் ஒரு சமண சமயத்தை சேர்ந்தவர்னு. இந்த நூல் என்னது? 14 கீழ்கணக்கு இதை சார்ந்தது. மொத்தம் எத்தனை பாடல்கள்? 400 பாடல்கள் இருக்குது. அதனால தான் இது என்னது? பழமொழி 400 என அழைக்கப்படுகிறது. ஓகே தானா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் உள்ளது பார்க்கலாம். மரம் வளர்த்தால் டேஸ் பெறலாம் மழை. இங்கே ஆப்ஷனை பொறுத்து மாறி. நெக்ஸ்ட் நீருலையில் பிரித்தெழுதும் போது நீர் கூட்டல் உலையில். நெக்ஸ்ட் மாறி கூட்டல் ஒன்று, அப்போ என்ன வரும்? மாறி ஒன்று. பாரி மகளிருடைய பெயர்களை எழுதுக. என்னது? அங்கவை சங்கவை. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வயலும் வாழ்வும். இதனுடைய நுழையும் முன்னில் ஒரே ஒரு லைன் பார்த்து விடுங்க. பசி தீர்க்கும் தொழிலாகிய உழவு தொழில் முதன்மையானது. அப்போது பசி தீர்க்கும் தொழில் எது? உழவு தொழில். உழவு தொழில் தான் என்னது? முதன்மையான தொழில். இந்த பாட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாய்மொழி இலக்கியம், அதாவது நாட்டுப்புற பாடல் நம்ம சொல்லுவோங்க இல்லையா, அந்த நாட்டுப்புறத்தில் வேலை செய்யக்கூடிய மக்கள் தங்களுடைய களைப்பு தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டே வேலை செய்வாங்க. அதை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க? நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டுப்புற பாடலுக்கு இன்னொரு
இன்னொரு பேர் உண்டு, என்னென்னா வாய்மொழி இலக்கியம். நாட்டுப்புற பாடலுக்கு இன்னொரு பேர் என்ன? வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி நிறைய தொழில்கள் வந்து காணப்படுது. சரியா? உழவு தொழில் மட்டும் கிடையாது, மாடு மேய்க்கிறது, இந்த மாதிரி நிறைய தொழில்கள் இருக்குது. இந்த மாதிரியான ஒவ்வொரு தொழில்களுக்குமான இந்த நாட்டுப்புற பாடல்களை இந்த கீவா ஜெகநாதன் என்பவர் மலையருவி என்னும் நூலில் வந்து தொகுத்து தந்திருக்கிறாங்க. சரியா? பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை தொகுத்து தந்தது யார்? கீவா ஜெகநாதன் என்பவர். எந்த நூலில் அப்படின்னா மலையருவி நூலில். அதில் இருக்கக்கூடிய உழவு தொழில் பற்றிய ஒரு பாடல் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன், இடையில உள்ள ஒரு 2 லைன், இது மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா போதும். சரியா? அது என்ன லைன்னா, ஓடையெல்லாம் தாண்டி போய் 1.5 குழி நிலமும் பார்த்து. எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா 7 7 வரும். ஆனால் இது அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து அது அதை ஞாபகத்தில் மட்டும் வச்சுக்கோங்க. சரியா? ஓடையெல்லாம் தாண்டி போய், நாத்தெல்லாம் பிடுங்கையிலே, எல்லாமே உழவு சம்மந்தமாக வருதா? சாலு சாலா தாழ்வெட்டு, 4 நாளாக வளருதம்மா, 4 நாளாக வளருதம்மா. கிழக்கத்தி மாடெல்லாம் கீழே பார்த்து மிதிக்குதையா, கால்படவும் கதிர்புறா, கழலுதையா மணிமணியா. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த உழவு சம்மந்தமாட்டு எனது நெல் பயிர், வயல், இந்த மாதிரியாக தான் வந்துட்டுருக்கோம். சரியா? ஸோ இதை தொகுத்தது யார்? கீவா ஜெகநாதன் அவர்கள். நம்ம பொருள் பார்க்கலாம். குழி, குழினா நில அளவை பெயர். குழி வந்து என்னது? நில அளவை பெயர். சான், சான் வந்து நீட்டல் அளவை பெயர். மணினா முற்றிய நெல்லை தான் மணின்னு சொல்லுவாங்க. கம்மாடு, அதாவது பாரம் சுமப்பவர்கள் தலையில் வந்து ஏதாவது ஒரு குடம் தூக்கினாலோ அது சமமாக இருக்கிறதுக்காக ஒரு துணிச்சுருள் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை தான் கம்மாடுன்னு சொல்லுவாங்க. சீலைனா புடவை. மடை, வயலுக்கு நீர் வரக்கூடிய வழியை தான் மடை. கழலுதல் அப்படின்னா என்னது? உதிர்தல். கழலுதல், உதிர்தல். சரி, தெரிந்து கொள்வோம், பார்க்கலாம். அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பாங்க. நெல் தாள்களில் எஞ்சிருக்கக்கூடிய அந்த நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு அதை மிதிப்பாங்க. இதுக்கு பேர் தான் என்னது? போரடித்தல். அப்போ நெல் தாளில் எஞ்சிருக்கக்கூடிய நெல்மணிகளை எதை கொண்டு மிதிப்பாங்க? மாடுகளை கொண்டு. அதுக்கு பேர் என்ன? போரடித்தல். மாடு கட்டி போரடித்தால் மாளாது செந்நெல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை. என்ன சொல்கிறாங்கன்னா, மாடு கட்டி போரடித்தால் என்னது? செந்நெல்லை நம்ம பிரிச்செடுக்க முடியாது, அதனால யானையை வச்சு தான் மிதிப்பாங்க, போரடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ அந்த போரடித்தல்னா என்னது, அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்து தான். அப்போ நாட்டுப்புறங்களில் உழைக்கக்கூடிய மக்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடல் இது நாட்டுப்புற பாடல். இதுக்கு இன்னொரு பேர் என்ன? ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், வாய்மொழி இலக்கியம். பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை தொகுத்தது யார்? கீவா ஜெகநாதன். எந்த நூலில்? மலையருவி என்னும் நூலில். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் உள்ளது. உழவர் சேற்று வயலில் டேஸ் நடுவர், நாற்று. வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை டேஸ் செய்வர், அறுவடை செய்வர். தேர்ந்தெடுத்து, தேர்ந்து கூட்டல் எடுத்து. ஓடை கூட்டல் எல்லாம், ஓடை எல்லாம். நெக்ஸ்ட் பொறுத்துக பாருங்க. நாற்று என்ன பண்ணுவாங்க? நடுதல். நீர் பாய்ச்சுவாங்க. கதிர் அறுத்தல். களை பறித்தல். இவ்வளோதான். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி. திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி. திருநெல்வேலி தமிழகத்தினுடைய ஒரு பழமையான நகரங்களில் ஒன்று தான். பழந்தமிழகத்தை நமக்கு தெரியும், சேர சோழ பாண்டியர்கள் அவங்க வந்து ஆண்டு வந்தாங்க அப்படின்னு. பாண்டியருடைய தலைநகரம் எது? மதுரையாக இருந்தது. அவங்களுடைய 2வது தலைநகராக இருந்ததா என்னது? திருநெல்வேலி. அப்போ பாண்டியர்களுடைய 2வது தலைநகரம் எது? திருநெல்வேலி. இந்த திருநெல்வேலி, நெல்வேலி, அப்போ என்ன புரியுது இதில்? அந்த நகரை சுற்றி என்ன இருக்கும்? நெல் வயல்கள் வந்து வேலி போல் அமைஞ்சிருந்தனால திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெற்றது. அதுக்கப்புறமா திருநெல்வேலி இப்போ என்ன சொல்கிறாங்க? நெல்லை. அப்போ நெல்லை என்பது என்னது? மருவு. சரியா? இலக்கண குறிப்பு என்னது? மருவு. நெக்ஸ்ட்டு இந்த திருநெல்வேலியை பற்றி திருஞான சம்பந்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி. அப்போ திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலின்னு சொன்னது யார்? திருநெல்வேலி திருஞான சம்பந்தர். திரு. சரியா? அப்போ திருநெல்வேலி பற்றி சொன்னது யார்? திருஞான சம்பந்தர். நெக்ஸ்ட்டு தன் பொருணை புனல் நாடு அப்படின்னு சேக்கிழார் சொல்லியிருக்கிறாங்க. தன் பொருணை, பொருணை வந்தால் யார் வருவாங்க? சேக்கிழார். தன் பொருணை புனல் நாடு, சேக்கிழார். நெக்ஸ்ட்டு திருநெல்வேலி மாவட்டம் பார்த்திங்கன்னா நிறைய மலை இங்கே வந்து காணப்படும். சரியா? அதுலேயும் மிகவும் சிறப்பான ஒரு மலை இருக்குது. என்னென்னா பொதிகை மலை இருக்குது. இதை பற்றி தான் இளங்கோடிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொதியில் ஆயினும் இமயமாயினும் 17 அறியா பழங்குடி.
பொதியிலாயினும் இமயமாயினும் பதியெழு அறியா பழங்குடி அப்படின்னு சொன்னது யாரு? இளங்கோவடிகள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா திரிகூட மலை என வழங்கப்படக்கூடிய குற்றால மலை வந்து புகழ்பெற்ற ஒரு சுற்றுலா இடமாகவும் விளங்குகிறது. அப்போ திரிகூட மலை என வழங்கப்படக்கூடிய மலை எது? குற்றால மலை. குற்றால மலைக்கு இலக்கியங்களில் வழங்கப்படும் பெயர் என்ன? திரிகூட மலை. சரியா? வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும். இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னா திருகூட ராசப்பு கவிராயர். இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த குற்றால மலையை பற்றி, அதாவது திரிகூட மலையை பற்றி. எந்த நூல் அப்படின்னா குற்றால குறவஞ்சி. அப்போ குற்றால குறவஞ்சியினுடைய ஆசிரியர் யார்? திரிகூட ராசப்ப கவிராயர். இங்கே இந்த பகுதிகள் இப்படி வளமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தாமிரபரணி ஆறு தான். இதனை என்ன சொல்லுவாங்கன்னா தன் பொருணை நதின்னு சொல்லுவாங்க. சரியா? இதுக்கு முன்னாடி தாமிரபரணி ஆறை என்ன சொன்னாங்க? தன் பொருணை நதி. தன் பொருணின்னு சொன்னது யாரு? சேக்கிலார். அப்படி படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு தாமிரபரணியாக இருக்குது, அப்புறமா கிளைகளாக பிரிஞ்சு பல்வேறு இடங்களுக்கு செல்லுது. எப்படி? பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி அப்படின்னு சொல்லிட்டு 6 கிளைகளாக இது வந்து பிரிந்து திருநெல்வேலி ஃபுல்லுமே வந்து என்னது செழிப்பான ஒரு மாவட்டமாக மாற்றுது. திருநெல்வேலி மாவட்டம் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் அது வந்து ஃபஸ்ட்டு எது இருக்குன்னா உழவு தொழில் தான் இருக்குது. உழவு தொழிலுக்கு காரணம் என்ன? இந்த தாமிரபரணி ஆறு. அப்போ இங்கே என்ன நடக்கும்னா குளத்து பாசனமும் நடக்கும், கிணற்று பாசனமும் இங்கே நடக்குது. ஸோ கிணற்று பாசனம் இப்போவும் நடக்கக்கூடிய ஒரு மாவட்டங்களில் ஒன்று தான் திருநெல்வேலி. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பருவங்களாக, அதாவது ஒரு வருஷத்தில் 2 பருவங்களுக்கு வந்து நெல் வந்து இங்கே பயிரிடப்படுகிறது. அது எப்படின்னா மானாவாரி பயிர்கள். அதாவது மானாவாரி பயிர்கள்லாம் என்னது? சின்ன சின்ன தானியங்கள், ஆயில் சீட்ஸ், எண்ணெய் வித்துக்கள், பருத்தி, பயிர் வகைகள், காய்கனிகள், இந்த மாதிரி இவங்க வைப்பாங்க. என்ன சொல்ல, பருத்தி வந்து நிறையவே வந்து பயிரிடுவாங்க. அதுக்கப்புறமாட்டு சின்ன சின்ன நமக்கு என்ன காய்கறிகள் எல்லாம் தேவையோ அதெல்லாமே இங்கே வந்து பயிரிடுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி ஆகிய பகுதிகளில் வாழையை பயிரிடுவாங்க. எங்கெல்லாம்? ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி. ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி ஆகிய இடங்களில் என்னது? வாழை பயிரிடுவாங்க. சரியா? இங்கே விளையக்கூடிய அந்த வாழைத்தார்கள் இருக்கு இல்லையா, தமிழ்நாடுக்கு மட்டும் இல்லாமல் இங்கே இருந்து கேரளா, கர்நாடகாவுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. அப்போ வாழைத்தார்கள் எங்கெல்லாம் அனுப்பி வைக்கப்படுகிறது? கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் நெல்லை, திருநெல்வேலி தான் என்னது முதல் இடத்துல காணப்படுகின்றது. சரி, அப்போ நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடத்தில் உள்ளது என்னது? திருநெல்வேலி. அதே மாதிரி மீன்பிடி தொழிலும் நல்லா நடக்குது. கடலோர மீன்பிடி தொழில் இருக்குது. உள்நாட்டுக்குள்ளேயே நடைபெறக்கூடிய மீன்பிடி தொழில் வந்து மிக சிறப்பாக நடைபெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் தாமிரபரணி ஆறு வந்து கடலோடு கலக்கக்கூடிய இடத்துல தான் கொர்க்கை என்னும் ஒரு துறைமுகம் இருந்ததாக நம்முடைய இலக்கியங்கள் சொல்லுது. சரியா? தாமிரபரணி கடலோடு கலக்கக்கூடிய இடத்துல தான் என்னது? கொர்க்கை என்னக்கூடிய துறைமுகம் வந்து இருந்துச்சு. இங்கு முத்து குளித்தல் வந்து சிறப்பாக நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது என்னென்ன பார்த்தீங்கன்னா முத்துப்படுபரப்பிற் கொர்க்கை முன்றுரை. கொர்க்கை முன்றுரை யாரு? நற்றிணை என்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. கொர்க்கை முன்றுரை நற்றிணை. நெக்ஸ்ட்டு கொர்க்கையில் பெருந்துரை முத்து அகநானூறு. கொர்க்கை முன்றுரை நற்றிணை. சரியா? நெக்ஸ்ட்டு பெருந்துரை முத்து வந்துன்னா அகநானூறு. அகம்னா என்னது? வீடுன்னு வச்சுக்கோங்க. அகம்னா உள்ளே இருக்குது, அப்படி தானே? பாதுகாப்பாக நம்ம முத்தை வச்சுருப்போம். அப்போ முத்துன்னா என்னது? அகநானூறு. முன்றுரை அப்படின்னா என்னது? நற்றிணை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் இதை வந்து ரொம்ப விரும்பி வாங்குவாங்க அப்படின்னா கிரேக்கர்கள், யவனர்கள், அதாவது ரோமபுரி நாடுகளை சேர்ந்த 2 பேரும் சேர்ந்தவங்களை தான் என்னது யவனர்கள்னு சொல்லுவாங்க. கிரேக்கர்களும் ரோமபுரியினர்களும் சேர்ந்தவர்களை யவனர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இங்கே உள்ள கொர்க்கை முத்தை வந்து ரொம்ப விரும்பி வாங்கிட்டு போனாங்க. இந்த திருநெல்வேலியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நகரோட சென்டரில் தான் என்ன இருக்குன்னா நெல்லையப்பர் திருக்கோவில் காணப்படுது. சரியா? அதை சுற்றிலும் 4 பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா மாட வீதிகள் வந்து இருக்கும். அதனை சுற்றி தான் என்னது தேரோடும் வீதிகள் இருக்குது. இங்கே மாதந்தோறும் ஏதாவது ஒரு திருவிழா நடைபெறும். சரியா? சென்டரில் நெல்லையப்பர் இது இருக்குது, 4 சைட்லேயும் என்னது இருக்குது? மாட வீதி சுற்றி தான் என்னது தேரோடும் வீதிகள் வந்து காணப்படுறது. இது மாதந்தோறும் திருவிழா நடக்கும். நீ சொன்னது யாருன்னா திருஞான சம்பந்தர். திங்கள்
நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே திருஞான சம்பந்தர். நம்ம ஏற்கனவே ஒரு லைன் பார்த்தோம் அப்படிதானே. திருநெல்வேலி வந்து அதாவது திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி யாரு? திருஞான சம்பந்தர். இங்கேயும் திருநெல்வேலி வந்திருக்கா. திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலி. அப்போ இது யாரு? திருஞான சம்பந்தர். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தெருக்கள் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பழமையை பறைசாற்றக்கூடிய ஒரு தெருவாக காணப்படுகிறது. அதில் ஃபார் எக்ஸாம்பிள் காவற்புரை தெரு அப்படின்னு இருக்கு. காவற்புரைனா என்னன்னா சிறைச்சாலை. காவற்புரை தெரு அப்படின்னா என்னது? காவற்புரைனா என்னது? சிறைச்சாலை. அதாவது அந்த காலத்தில் உள்ள அரசர்களால் யாரெல்லாம் தண்டிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாம் இங்கே சிறை வைக்கப்பட்டிருந்தனால இந்த தெருவுக்கு பேரே என்னது? காவற்புரை தெரு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே வீதியை அடுத்து என்ன காணப்படுது? கூளைக்கடை தெரு காணப்படுது. மேலே வீதியை அடுத்து என்ன தெரு காணப்படுது? கூளைக்கடை தெரு. கூளைக்கடை தெரு. இந்த கூலம் அப்படின்னா என்னதுன்னா தானியத்தை குறிக்கக்கூடியது. கூலம் அப்படின்னா என்னது? தானியத்தை குறிக்கக்கூடிய. கூலம்னா தானியம். சரியா? அந்த கூலம் தான் அதை சொல்ல என்னது எப்படி மருவி எப்படி மாறி இருக்கு அப்படின்னா கூளைக்கடை தெரு. அப்போ கூளைக்கடை தெரு தான் கூளைக்கடை தெருவாக மாறி இருக்கு. அப்போ இது என்னது? மருவு. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து அந்த காலத்துலேயுமே வந்து நிறைய ஆர்னமெண்ட்ஸ் அணிகலன்கள் பொற்காசுகள் எல்லாம் தயாரிக்கிறதுக்குன்னே ஒரு இடம் இருந்திருக்கு. அதுக்கு பேர் என்னன்னா அக்கசாலை. என்னது? அக்கசாலை. அப்போ அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடத்துக்கு பெயர் என்னது? அக்கசாலை. அக்கசாலையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாணயங்களை உருவாக்குறதுக்கு அந்த பணியாளர்கள் தேவைப்படுவாங்க இல்லையா? அவங்க வாழ்ந்த இடத்துக்கு பேர் என்னன்னா அக்கசாலை தெரு. சரியா? இப்போ நம்ம 3 தெரு பார்த்துருக்கோம். காவற்புரை தெரு அப்படின்னு சொன்னால் என்னது? அரசரால் தண்டிக்கப்பட்டவர்களை வைத்திருக்கக்கூடிய சிறை தான் காவற்புரை தெரு. நெக்ஸ்ட் கூளைக்கடை தெரு அப்படின்னா கூலம் தானியங்களை விற்கக்கூடியவங்க. நெக்ஸ்ட் அக்கசாலை தெரு. அக்கசாலைன்னா என்னது? இந்த அணிகலன்கள் பொற்காசுகள் செய்யக்கூடிய வியாபாரிகள் தங்கக்கூடிய இடம் தான் என்னது? அக்கசாலை தெரு. நெக்ஸ்ட் பார்த்து தெரிந்து தெளிவும் பார்க்கலாம். என்ன முன்னாடி திருநெல்வேலிக்கு வேணுவனம் அப்படின்னு ஒரு பெயர் வந்து இருந்திருக்கு. வேணுவனம் அப்படின்னா வனம்னா என்னது? காடு. வேணும்னா மூங்கில். அப்போ மூங்கில் காடு. அதாவது ஏன் அப்படி பேர் வந்துச்சுன்னா மூங்கில் நெல் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக இருந்ததுனால தான் என்ன சொல்கிறாங்க? அதை வேணுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ முன்னாடி திருநெல்வேலிக்கு என்ன பேர் இருந்துச்சு? வேணுவனம். வேணுவனம்னா மீனிங் என்ன? மூங்கில் காடு. இங்கே மூங்கில் நெல் வந்து அதிகமாக விளைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு திருநெல்வேலிக்கு பக்கத்தில் தான் ஆதிச்சநல்லூர் என்ற இடத்துல தான் இப்போ அகழ்வாய்வுகள் அதிகமாக நடத்தப்பட்டிருக்கு. அந்த இறந்தவர்களை முதுமக்க தாளில் வச்சு புதைத்த செய்திகளையும் நமக்கு என்னது இந்த ஆதிச்சநல்லூர் மூலமாக தான் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இப்போது அது என்ன மாவட்டத்தை சேர்ந்ததாக இருக்குது அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்ததாக இருக்குது. சரியா? இப்போ வந்து பிரிச்சுட்டாங்களே இப்போ. ஸோ அது வந்து இப்போ வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. எது? அந்த திருநெல்வேலியில் இருந்த அந்த ஆதிச்சநல்லூர் என்கிற இடம் வந்து இப்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் காணப்படுது. அப்போது இது முதல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ஆதிச்சநல்லூர் வந்து எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் அந்த கொஸ்டினுக்கெல்லாம் நெல்லை தான் போட்டிருந்தேன். ஆனால் அது வந்து என்னது? தூத்துக்குடி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தாமிரபரணி ஆற்றுடைய மேற்கு கரையில் தான் திருநெல்வேலி இருக்குது. கிழக்கு கரையில் பாளையங்கோட்டை இருக்குது. இந்த 2 நகரங்களையும் இரட்டை நகரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பாளையங்கோட்டில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருக்கும். அதனால் அதை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தாமிரபரணியினுடைய மேற்கில் என்ன இருக்குது? திருநெல்வேலி. கிழக்கில் பாளையங்கோட்டை. 2 சேர்ந்து இரட்டை நகரங்கள். இங்கே அதிக கல்வி நிலையங்கள் இருக்கிறதுனால பாளையங்கோட்டையில் அதை என்ன சொல்கிறாங்க? தென்னிந்தியாவின் ஆக்ஸ்ஃபோர்டு சொல்கிறாங்க. சரியா? நெல்லை நகருடைய மேற்கே பேட்டை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. பேட்டைனா என்னது? வணிகம் நடைபெறக்கூடிய பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க? பேட்டைன்னு சொல்லுவாங்க. அப்போ நெல்லை நகரின் மேற்கே எது இருக்குது? பேட்டை. பேட்டைனா என்னது? வணிகம் நடைபெறக்கூடிய பகுதி. பாண்டிய மன்னனான நின்றசீர் நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் வந்து எதிர்கொண்டு வரவேற்ற இடம்தான் பாண்டியபுரம். அப்போது எந்த மன்னனை நெல்லைநகர மக்கள் வந்து எதிர்கொண்டாங்க? நின்றசீர் நெடுமாறன். நின்றசீர் நெடுமாறனை வரவேற்ற இடம் எது? பாண்டியபுரம். அவனுடைய மனைவியான மங்கையர்க்கரசியை எதிர்கொண்ட இடம் தான் என்னது? திருமங்கை நகர். இதுதானே நின்றசீர் நெடுமாறன். அவன் ஒரு பாண்டிய மன்னன், அதனால பாண்டியபுரம். அவனுடைய மனைவி மங்கையர்க்கரசியை வந்து வரவேற்ற இடம் வந்து என்னது? திருமங்கை நகர்னு அழைக்கப்படுது. நெக்ஸ்ட் நாயக்க மன்னருடைய தளபதியாக இருந்தது யாருன்னா அரியநாத
நாயகர். நாயக்க மன்னரினுடைய ஒரு நாயக்க மன்னருடைய தளபதியாக இருந்தது யார்? அரிய நாயகர். அவருடைய வழித்தோன்றலில் வந்தவர் தான் என்னது? வீரராகவர். அப்போ அவருடைய பேர்லேயே ஒரு ஊர் அமைச்சிட்டாங்க, வீரராகவபுரம். அவருடைய மனைவி மீனாட்சி அம்மையார் பேரில் வந்து என்னது? மீனாட்சிபுரம்னு இருக்கு. நாயக்க மன்னருடைய தளவாயாக இருந்தது யார்? அரிய நாயக்கர். அவருடைய வழியில் வந்த வீரராகவருடைய பேரில் வீரராகவபுரமும், வீரராகவருடைய மனைவியான மீனாட்சி அம்மையாருடைய பேரில் மீனாட்சிபுரமும் இப்போது அந்த ஊர் வந்து செயல்பட்டு வருது. சரியா? இதே மாதிரி தான் சேரன் மாதேவி, கங்கை கொண்டான், திருமலையப்பபுரம், வீரபாண்டியப்பட்டினம், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வரலாறுகள் வந்து காணப்படுது. பாளையங்கோட்டை, உக்கரங்கோட்டை, செங்கோட்டை போன்ற பேர்களும் வந்து இருந்தது. அதை என்ன சொல்லுது? அந்த காலத்திலேயே அங்கே நிறைய கோட்டைகள் இருந்த செய்தியை நமக்கு தருது. பொதிகை மலையில் இன்னொரு ஒரு முனிவர் வாழ்ந்திருப்பாங்க. சரியா? யார்? அகத்தியர். சரியா? அதே மாதிரி இந்த திருநெல்வேலியில் பிறந்தது யாரெல்லாம்னா மாரோக்கத்து நப்பசலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திரிகூட ராசப்ப கவிராயர், கவிராச பண்டிதர், இவங்க எல்லாமே வந்து இங்கே வாழ்ந்தவங்க. அதே மாதிரி வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்து நமக்கு தமிழுக்காக தொண்டாற்றியவர்களும் யாரெல்லாம்னா ஜியு போப், கால்டுவெல், வீரமாமுனிவர், இவங்க எல்லாம் வந்து என்னது? வெளிநாட்டிலிருந்து திருநெல்வேலிக்கு வந்து தொண்டு செய்தவங்க. சரியா? தமிழுக்காக. புக் பேக்கில் உள்ளது பார்க்கலாம். திருநெல்வேலி டேஸ் மன்னர்களோடு தொடர்புடையது. திருநெல்வேலி வந்து யார்? பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது. இளங்கோவடிகள் டேஸ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினாங்க. பொதிகை மலை, பொதியிலாயினும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? திருநெல்வேலி எந்த ஆற்றின் கரையில் அமைந்திருக்கு? தாமிரபரணி. தாமிரபரணிக்கு என்ன பேர்? பொருணை, தன் பொருணை. நெக்ஸ்ட் பொறுத்துக பாருங்க. தன் பொருணைன்னு அழைக்கப்படுவது தாமிரபரணி. அக்கசாலை, பொன் நாணயங்களும் அணிகலன்களும் உருவாக்கும் இடம். கொர்க்கை, கொர்க்கை வந்து என்னது? முத்து குளித்தல், அது ஒரு துறைமுகம். திரிகூடமலை, திரிகூடமலைக்கு இன்னொரு பேர் என்ன? குற்றாலம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி சீமையும் கவிகளும். திருநெல்வேலியில் பிறந்த கவிஞர்கள், அறிஞர்களை பற்றி நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். சரியா? நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளை யாரை பார்க்க போகிறோன்னா பாரதியார். பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் எது? எட்டயபுரம். சரியா? பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் எது? எட்டயபுரம். இதில் ஃபுல்லுமே எட்டயபுரம் ஃபுல்லுமே என்னது? இப்போ பல்வேறு கவிஞர்கள், புலவர்கள் எல்லாம் வாழ்ந்து வந்த ஒரு இடம்தான். நெக்ஸ்ட்டு தேசி கவி விநாயகனார், அதாவது கன்னியாகுமரி பக்கம், அங்கே தான் வந்து அவர் பிறந்து வளர்ந்திருந்தார். ஆனாலும் அவர் தமிழை அழுத்தமாக கற்ற இடம் என்னென்னா திருநெல்வேலி. ஸோ ஃபஸ்ட்டு பாரதியாரை பார்க்குறோம். அவர் பிறந்தது எட்டயபுரம். அதே மாதிரி தேசிக விநாயகனார் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்து இருந்திருந்தாலும் அவர் தமிழை வந்து கற்ற இடம் வந்து என்னதுன்னா திருநெல்வேலி தான். இவங்கெல்லாம் இப்போ உள்ளவங்க அப்படி தானே. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ளவங்கள நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? கோயில்பட்டியில் இருந்து கிழக்கே 8 மைல் தூரத்தில் தான் பாரதியினுடைய பிறப்பிடமாகிய எட்டயபுரம் இருக்குது. எட்டயபுரம் எங்கே இருக்குது? கோயில்பட்டியில் இருந்து ஒரு 8 மைல் தூரத்தில் தான் என்னது? எட்டயபுரம் இருக்கா. அங்கே 200 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தது தான் கடிகை முத்து புலவர். சரியா? எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி? 200 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் தான் யார்? கடிகை முத்து புலவர். எந்த ஊர்? எட்டயபுரத்தில். அவர் வந்து வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. எந்த ராஜாவை பற்றி? வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜா. கடிகை முத்து புலவர் எட்டயபுரத்தை சேர்ந்தவங்க, அதனால் வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மணியாச்சியிலிருந்து, மணியாச்சினாலே நமக்கு என்ன வரும்? வாஞ்சிநாதன் ஞாபகம் வரும். அப்படி தானே? மணியாச்சியில் இருந்து 7-8 மைல் தூரத்தில் தாமிரபரணி நதியும் சிற்றாறும், அதனுடைய கிளை ஆறான சிற்றாறும் கலக்கக்கூடிய இடம்தான் சீவலப்பேரி என அழைக்கப்படக்கூடிய முக்கூடல். சரியா? மணியாச்சியில் இருந்து 7-8 மைல் தூரத்தில் தாமிரபரணி அதனுடைய கிளை நதியான சிற்றாறும் கலக்க இடம் தான் என்னது? சீவலப்பேரி என்கிற ஒரு முக்கூடல். முக்கூடல் பலன் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அது வந்து எதை பற்றி உள்ளது தான்? இந்த முக்கூடலை பற்றியுள்ளது தான். சரியா? நெக்ஸ்ட்டு குடியானவர்களுக்கு இடி முழக்கம் தான் சங்கீதம், மின்னல் வீச்சு தான் நடனம். நம்ம ஏற்கனவே நம்ம வந்து மீனவர்களை பற்றி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா குடியானவர்களுக்கு எது தான் சங்கீதம்? இடி முழக்கம். அங்கே நம்ம அதான் பார்த்தோம். மின்னல் வீச்சு தான் என்னது? நடனம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 300 வருஷங்களுக்கு முன்னாடி, நம்ம ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? 200 வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடிகை முத்து புலவரை பார்த்தோம். இப்போது 300 வருஷங்களுக்கு முன்னாடி மதுரை பக்கத்தில் பலப்பட்டடை சொக்கநாத புலவர் வந்து நெல்லைக்கு வராரு. நெல்லையப்பர் கோவிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய காந்திமதி தாயை தரிசித்து ரொம்ப உரிமையுடன் எனக்கு சிபாரிசு பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. யார்? பலப்பட்டடை சொக்கநாத புலவர். திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு போகக்கூடிய அந்த ரூட்டில் 18வது மைலில் அந்த ஆற்றுக்கு வடகரையில் தான் ஸ்ரீ வைகுண்டம் இருக்கிறது, ஸ்ரீ வைகுண்டம் இருக்கிறது. சரியா?
அப்போது திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கு போகக்கூடிய அந்த இடத்துல 18வது மைல் தூரத்தில் தான் என்னது இருக்குது, ஸ்ரீவைகுண்டம் இருக்குது. சரியா, ஸ்ரீவைகுண்டம் இருக்குது. இந்த ஸ்ரீவைகுண்டத்தை பற்றி யார் பாடியிருப்பாங்கன்னா பிள்ளை பெருமாள். பிள்ளை பெருமாள் யாரை பற்றி? ஸ்ரீவைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியிருப்பாங்க. அந்த ஆற்றுக்கு வடகரையில் ஸ்ரீவைகுண்டம் இருக்குன்னா, தென்கரையில் என்ன இருக்குன்னா ஆழ்வார் திருநகரி இருக்குது. ஆற்றுக்கு தென்கரையில் என்ன இருக்குது? ஆழ்வார் திருநகரி இருக்குது. ஆழ்வார் திருநகரியில் யார் இருக்காங்க? நம்மாழ்வார் உடைய ஸ்தலம் இருக்குது. சரியா, நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலம் எங்கே இருக்குன்னா ஆழ்வார் திருநகரியில் தான் இருக்குது. சரியா, முன்னாடி இதுக்கு பேர், இந்த ஊருக்கு பேர் என்ன அப்படின்னா, ஆழ்வார் திருநகரியுடைய பேர் என்னன்னா திருக்குருகூர். அப்போ ஆழ்வார் திருநகருடைய முந்தைய பேர் என்ன? திருக்குருகூர். நம்மாழ்வார் தமது ஈடுபாட்டை ஒரு 1000 தமிழ் பாட்டில், அதாவது திருவாய் மொழியாக வெளியிட்டிருக்கிறாங்க. இது நம்மளுடைய தமிழுக்கு கிடைத்த ஒரு யோகமாக கருதப்படுது. அப்போ நம்மாழ்வார் என்னது தமிழ் பாட்டை திருவாய் மொழியில் 1000 பாட்டை பாடியிருக்கிறாங்க. ஸோ அவர் இருந்தனால தான் அந்த ஊருக்கு ஆழ்வார் திருநகரி, அதுக்கு முன்னாடி அது திருக்குருகூர் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு கொர்க்கை என்கின்ற ஊரை பார்க்க போகிறோம். கொர்க்கையில் யாருன்னா முத்தொள்ளாயிரத்தினுடைய ஆசிரியர் பேர் நமக்கு தெரியாது, ஆனால் அவர் அங்கே தான் வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ கொர்க்கையில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே அவர் என்ன பண்ணுறாருன்னா ரோமாபுரியிலேருந்து கிரேக்க தேசம், அப்போ ரோமாபுரியும் கிரேக்க தேசம் சேர்ந்தவர்களை நம்ம என்ன சொல்லுவோம்? யவனர்கள்னு சொல்லுவோம். சரியா, அங்கே இருந்து கிழக்க பார்த்திங்கன்னா சீனா வரையும் கொர்க்கையிலிருந்தே முத்து தான் என்னது, கொர்க்கையிலேருந்து தான் இங்கேருந்து தான் எல்லா இடத்துக்குமே முத்து போய் கொண்டிருந்துச்சு. அப்போ அதை பற்றி அவர் பாடுறாரு. நெக்ஸ்ட் காயல்பட்டினம். காயல்பட்டினத்தில் யார் இருக்காங்க அப்படின்னா 250 வருஷத்துக்கு முன்னாடி சீதக்காதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வணிகர் இருந்தாங்க. அவருடைய கப்பல்கள் என்ன பண்ணுன்னா பல்வேறு நாடுகளுக்கெல்லாம் சென்று அங்கே இருந்து பொருட்களை எல்லாம் சம்பாதித்து இங்கே கொண்டு வந்துச்சு. இங்கே கொண்டு வந்ததை இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இங்கே உள்ள தமிழ் புலவர்களுக்கு கொடையாக வழங்குவார். சரியா, நமச்சிவாய புலவர், அதாவது இப்படி நிறைய அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அவருடைய புகழ் ரொம்ப பரவிச்சு. அதே மாதிரி அவர் இறக்கும்போது அவரை பற்றி ரொம்ப வருத்தத்தோடு பலர் நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. அப்போ காயல்பட்டினத்தில் 250 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த புலவர் தான் யார்? சீதக்காதி என்ற வாணிகர் இருந்திருக்கிறாங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி யார் வாழ்ந்தாங்க? கடிகை முத்து புலவர். 300 வருஷங்களுக்கு முன்னாடி யார் வாழ்ந்தாங்க? பலப்பட்டடை சொக்கநாத புலவர். சரியா, அப்போது சீதக்காதி இறந்த போது நமச்சிவாய புலவர் என்பவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, பூமாது இருந்தன் புவிமாது இருந்தன் இப்பூதலத்தில் நாமாது இருந்தென்ன நாமும் இருந்தென்ன நாவலருக்கு கோமான் அழகர் மால் சீதக்காதி கொடைகரத்து சீமான் இறந்திட்ட போதே புலமையும் செத்ததுவே அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஐயோ இதெல்லாம் என்னது, பூமி இருந்தென்ன வானம் இருந்தென்னப்பா அவரே போயிட்டாரே அப்படின்னு நம்ம பாடுவோம், அதுதான் சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் லைன் மட்டும் பார்த்துக்கோங்க. சீதக்காதி கொடைக்கரத்து சீமான் இறந்திட்ட போதே புலமையும் செத்ததுவே. இதனுடைய ஆசிரியர் யாரு? நமச்சிவாய புலவர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூரில் யார் இருக்காங்கன்னா அருணகிரிநாதர். சரியா, திருச்செந்தூரில் யார் பிறந்தது? அருணகிரிநாதர். அருணகிரிநாதருடைய நூல் எதுனா திருப்புகழ். அருணகிரிநாதருடைய நூல் எது? திருப்புகழ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கழுகுமலையில் யாருன்னா அண்ணாமலையார். கழுகுமலையில் பார்த்திங்கன்னா காவடி பாட்டெல்லாம் அங்கே பாடுவாங்க. யார் மேலே அப்படின்னா கழுகுமலையில் இருக்கக்கூடியது யார்? முருகன். கழுகுமலை முருகன் மேல் காவடி பாட்டு பாடக்கூடியது யாருன்னா காவடி சிந்து. அதை வச்சு தான் அந்த காவடி சிந்து பாடப்பட்டது. இந்த காவடி சிந்தை ஏற்றியது யாருன்னா அண்ணாமலையார். அப்போ அந்த காவடி பாட்டை நம்ம கேட்கணுன்னா கூட பம்பை வேணும், மேளம், ஆட்டம், பாட்டம் இதெல்லாம் இருந்தால் தான் என்னது அதை ஒழுங்காக கேட்க முடியும். அப்போ எங்கே? கழுகுமலைனா கழுகுமலை முருகன். கழுகுமலை முருகனை பற்றி பாடிய பாட்டு காவடி பாட்டு, காவடி சிந்து. அதை இயற்றியது யாருன்னா அண்ணாமலையார். சரியா, நெக்ஸ்ட் சங்கரன் கோவில். இந்த கழுகுமலையிலேருந்து சங்கரன் கோவில் 12 மைல் தூரத்தில் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய சிவனுடைய ஸ்தலமாக விளங்கிட்டு இருந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பேர் தான் கோமதி தாய். சரியா, சங்கரன் கோவில் இருக்குது 12 மைல் தூரத்தில். இங்கே சிவஸ்தலம் இருக்குது. அந்த அம்பாள் பேர் என்ன? கோமதி தாய். அவரை பற்றி திருநெல்வேலி அழகிய சொக்கநாதர் என்ன பாடியிருக்கிறான்னு பாருங்க. வாடா என் அழைத்து வாழ்வித்தால் அம்ம உன்னை கூடாது என்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே. கோமதி தாய் ஈஸ்வரி அப்படி வந்தாலே என்னது? அழகிய சொக்கநாதர்.
இந்த சிலபஸ்லாம் ஏன் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஊரும் பேரும் அப்படின்னு ஒரு சிலபஸில் ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க சரியா. அப்போ இந்த ஊர் பேர் இதிலெல்லாம் அதில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ கோமதி தாய் ஈஸ்வரியனா யார்? அழகிய சொக்கநாதர். நெக்ஸ்ட்டு சங்கரன் கோவிலில் இருந்து வடக்கே 8 மைலில் தான் கருவை நல்லூர்னு இருக்குது. கருவை நல்லூர்னா என்னதுன்னா கரிவலம் வந்த நல்லூர் என்னது, அதுதான் மருவி கருவை நல்லூர்னு இருக்குது. அப்போ கருவை நல்லூர் இலக்கண குறிப்பு என்னது? மருவு சரியா. இங்கே வந்து திருக்கருவை வெண்பா அந்தாதி, பதிற்று பத்தந்தாதி, கலித்துறை அந்தாதி அப்படின்னு சொல்லிட்டு 3 பாடல்களை ஒருவர் வந்து பாடியிருக்காரு. அவருடைய பேர் வந்து நமக்கு தெரியாது சரியா. அப்போ கருவை நல்லூரில் தான் என்னது? திருக்கருவை வெண்பா அந்தாதி, பதிற்று பத்தந்தாதி, கலித்துறை அந்தாதி. இந்த பாடல்களெல்லாம் கருவை நல்லூரை பற்றி தான் பாடிய இயற்றிய நூல்கள், அதை வைத்து இயற்றிய நூல்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா குற்றாலம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா கவி இல்லாமலே மனசை கவரக்கூடிய இடம் எது? குற்றாலம். எந்தவித கவி புலமையோ இல்லை வர்ணனைகளோ எதுவுமே தேவையில்லை. அப்படி மனசை கவரக்கூடிய இடம் தான் என்னது? குற்றாலம். அங்கே கோயில்கள் இருக்குது, அருவி இருக்குது, மலை இருக்குது, தென்றல் இருக்குது. அதை பார்த்தாலே இதே மாதிரி ஒரு இடம் இந்த உலகத்திலே இல்லை அப்படின்னு நமக்கு தோணுமா அந்த மாதிரி இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா 1300 வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே திருஞான சம்பந்தர் வந்து வந்தார். வந்துட்டு நுண்துளி தூங்கும் குற்றாலம் அப்படின்னு அதை சொல்லியிருக்கிறாங்க. திருஞான சம்பந்தர் குற்றாலத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க? நுண்துளி தூங்கும் குற்றாலம். சொன்னது யார்? திருஞான சம்பந்தர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றால துறைகின்ற கூத்தா உன் குறை கலர்க்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. குற்றாலத்து உரைகின்ற கூத்தா, அது யாரு? மாணிக்க வாசகர். குற்றாலத்துறைகின்ற கூத்தா யார்? மாணிக்க வாசகர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குற்றால குறவஞ்சி. குற்றால குறவஞ்சி என்னது? உண்மையான தமிழ் பண்பும் கவி பண்பும் வாய்ந்த ஒரு நூல். உண்மையான தமிழ் பண்பும் கவி பண்பும் வாய்ந்த நூல் எது? குற்றால குறவஞ்சி. நெக்ஸ்ட்டு 250 வருஷங்களுக்கு முன்னாடி குற்றாலத்துக்கு கிழக்க 2 மைல் தூரத்தில் மேலஹாத்தில் வாழ்ந்து வந்தது யார்? திரிகூட ராசப்ப கவிராயர். அப்போ இந்த குற்றால குறவஞ்சியை இயற்றியது யார்? திரிகூட ராசப்ப கவிராயர். இவர் எங்கே வாழ்ந்துட்டு வந்தாங்க? மேலகரத்தில். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 250 வருஷங்களுக்கு முன்னாடி. குற்றாலத்துக்கு கிழக்கு எத்தனை மைல் தூரம்? 2 மைல் தூரத்தில் மேலகரத்தில் தான் இவர் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாரு. அவருடைய ஒரு பாடல் வரிகள் கையிலே எனும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே அம்மே. நீங்கள் வந்து ஏற்கனவே நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் இல்லையா இந்த பாடல். அப்போ அம்மே அம்மே என முடியக்கூடிய பாடல் வந்தாலே யார் தான்? திரிகூட ராசப்ப கவிராயர். அவருடைய ஊர் என்ன? மேலகரம். எங்கே இருக்குது? குற்றாலத்துக்கு கிழக்க 2 மைல் தூரத்தில் காணப்படுகிறது. நெக்ஸ்ட் இந்த கட்டுரை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது சரியா. திருநெல்வேலி சீமை அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போது இருக்கக்கூடிய திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி 2 மாவட்டங்களும் சேர்ந்தது தான் என்னது? திருநெல்வேலி சீமை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எழுதினது யார் அப்படின்னு சொன்னால் டிகேசினா யார்? டி.கே. சிதம்பரநாதர். இவர் இந்த ஒரு வழக்கறிஞராக இருந்தார். தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் இருக்கிறாரு சரியா. டிகேசி யார்? டி.கே. சிதம்பரநாதர். வழக்கறிஞர், தமிழ் எழுத்தாளர், திறனாய்வாளராக இருந்தார். இவருடைய சிறப்பு பெயர் பார்த்திங்கன்னா ரசிகமணி. அப்போ ரசிகமணின்னு அழைக்கப்பட்டவர் யார்? டிகேசி. ரசிகமணி டிகேசி. இவருடைய வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இலக்கிய கூட்டங்கள் நடத்திட்டு வந்தார். அந்த இலக்கிய கூட்டங்களுக்கு கொடுத்த பெயர் வட்டத்தொட்டி. இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் சரியா. அப்போ வட்டத்தொட்டி எனும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவர் யார்? ரசிகமணி என அழைக்கப்படக்கூடிய டி.கே. சிதம்பரநாதர். என்ன பேரில்? வட்டத்தொட்டி. இவர் பார்த்திங்க அப்படின்னா கடித இலக்கியத்தின் முன்னோடி கேட்கலாம். ரசிகமணி. கடித இலக்கியத்தினுடைய முன்னோடி யார்? ரசிகமணி. தமிழ் இசை காவலர் யார்? டிகேசி. வளர் தமிழ் ஆர்வலர் டிகேசி. குற்றால முனிவர் ரசிகமணி என அழைக்கப்படக்கூடிய டி.கே. சிதம்பரநாதர். அப்போ என்ன இது? கடித இலக்கியத்தினுடைய முன்னோடி, தமிழ் இசை காவலர், வளர்த்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர். இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த திருநெல்வேலி சீமையும் கவிகளும் இந்த கட்டுரை வந்து எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா இதய ஒளி. அப்போ இதய ஒளி என்ற நூலினுடைய ஆசிரியர் யார்? டி.கே. சிதம்பரநாதர். இதய ஒளி என்ற நூலினுடைய ஆசிரியர் யார்? டி.கே. சிதம்பரநாதர்.
அடுத்தது இலக்கணம். அணி இலக்கணம். அணினாலே என்னது? அழகு. அப்போ ஒரு செய்யுள ஒரு சொல்லாலேயோ இல்லது ஒரு பொருளாலேயோ அழகுபட நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னா அணி. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் உவமை அணியை பார்க்க போகிறோம். சரியா? உவமை அணி அப்படின்னா ஒன்று கூட இன்னொன்றை நம்ம ஒப்பிடுதல். மயில் போல் ஆடுற அவர் எவ்வளோ அழகாக ஆடுறா, மீன் போல் கண் இருக்கே அப்படின்னு போல போன்ற இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன சொல்லலாம்? உவமைன்னு சொல்கிறோம். சரியா? அப்போ ஒப்பிட்டு கூறக்கூடிய பொருள் தான் உவமை அல்லது உவமானம். உவமைக்கு இன்னொரு பேர் என்ன? உவமானம். அதாவது நம்ம எதை இப்போ பாருங்கள், மயில் போல ஆடினாள். அப்போ எதுக்கு ஒப்புமையாக அந்த பெண்ணை நம்ம கூறுறோம்? மயில். அப்போ ஒப்பிட்டு கூறப்படக்கூடிய பொருள் வேறு என்னது? உவமை. இப்போ இதில் உவமை எது? மயில். சரியா? நெக்ஸ்ட் மீன் போன்ற கண். இதில் உவமை எது வரும்? கண் வரும். சரியா? அப்போ அந்த உவமையால் விளக்கப்படக்கூடிய பொருளுக்கு தான் உவமேயம்னு சொல்லுவோம். மயில் போல ஆடினாள், யார்? ஒரு பெண் ஒருத்தி ஆடினாள். அப்போ விளக்கப்படும் அந்த பொருள் என்னது? உவமேயம். ஒப்பிட்டு கூறப்படும் பொருள் என்னது? உவமை. ஓகே தானே? இந்த இதுக்கு ரெண்டுக்கு இடையில போல போன்ற போன்றவை மறைந்து வரும் உவம உருபுகள். இது என்ன சொல்லுவாங்க? உவம உருபுகள்னு சொல்லுவாங்க. போல போன்ற ஆகியவை உவம உருபுகளாக இருக்கும். ஒரு திருக்குறள் பார்க்கலாம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அப்படின்னா என்னது? பூமி என்ன பண்ணும்? தன்னை தோன்றவங்கள கூட பொறுத்து கொள்ளும். அதே மாதிரி நம்மளை யாராவது இகழ்ந்து பேசினா கூட பொறுத்து கொள்ளணும். அதுதான் இதனுடைய பொருள். அப்போ பூமி தன்னை தோன்றுபவரை பொறுத்து கொள்ளுதல். அப்படி இது என்னது? உவமை. அப்போ இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ளணும். இது வந்து ஒப்பிடப்படுது. அப்போ இது என்னது? உவமேயம். இடையில என்ன இது இருக்குது? உவம உருபு இருக்குது. போல அப்படின்னு ஒரு உவம உருபு இருக்குது. இதே மாதிரி ஒரு பாடலில் உவமையும் வரும், உவமேயமும் வரும். அதாவது ஒப்பிட்டு கூறப்படும் பொருளும் வரும், அந்த விளக்கப்படும் பொருளும் வரும். இந்த ரெண்டும் வந்து உவம உருபு வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்க? உவமை அணி சொல்லுவாங்க. அப்போ உவம உருபு வந்து போல போன்ற மட்டும்தானா கேட்டால் இல்லை. போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, இட்டு, மான, கடுப்ப, ஒப்ப, உரள. சரியா? போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, இட்டு, மான, கடுப்பு, ஒப்ப, உரள. இதெல்லாமே உவமை உருபுகள். நெக்ஸ்ட் பாருங்க, எடுத்துக்காட்டு உவமை அணி. எடுத்துக்காட்டு உவமை அணினா ஒன்றுமே இல்லை. உவமை இருக்கும், உவமையும் இருக்கும். ஆனால் அந்த உவம உருபு வந்து என்னது? மறைந்து வரும். அவ்வளோதான். உவமை அணினா என்னது? வெளிப்படையாக வரும். மறைந்து வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவாங்க? எடுத்துக்காட்டு உவமை அணி. எக்ஸாம்பிள், தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. என்ன சொல்கிறாங்க? மணற்கேணியில் எவ்வளோ தோன்றோமோ அந்த அளவுக்கு தான் என்னது? நீர் ஊறும். மனிதர்கள் கற்கக்கூடிய அளவுக்கு தான் அறிவு பெருகும். அப்போ என்னது? அதே போல் அப்படின்னு மறைந்து வருது. பார்த்தீங்களா? ஸோ இது நம்ம என்னது? எடுத்துக்காட்டு உவமை அணின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இல் பொருள் உவமை அணி. உலகத்திலேயே அது மாதிரி இருக்காது, ஆனால் அதையும் உவமையாக சொல்லுவாங்க. சரியா? உலகத்திலேயே இல்லாத ஒன்றையும் உவமையாக கூறுவதை நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல் பொருள் உவமை அணி. இல்லாத ஒரு பொருளை உவமையாக கூறுவது இல் பொருள் உவமை அணி. எடுத்துக்காட்டினது பொன்மழை பொழிந்தது போல. பொன்னாட்ட மழை பொழியும் கிடையாது இல்லையா? சொல்கிறது பொன்மழை பொழிந்தது போல. நெக்ஸ்ட்டு கொம்பு முளைத்த குதிரை போல. குதிரைக்கு கொம்பு முளைக்குமா? இல்லை. இப்படி இல்லாத ஒரு பொருளை சொல்கிறது என்னது? இல் பொருள் உவமை அணி. நெக்ஸ்ட்டு புக் பேக்கில் உள்ளது பின்னலாடை நகரம். பின்னலாடை நகரம் எது? திருப்பூர். பின்னலாடை நகரம் திருப்பூர். மலைகளின் அரசு எது? ஊட்டி. மலைகளின் அரசு எது? ஊட்டி. நெக்ஸ்ட்டு பூட்டு நகரம் என அழைக்கப்படுவது. பூட்டு நகரம் என அழைக்கப்படுவது எது? திண்டுக்கல். பூட்டு நகரம் என அழைக்கப்படுவது எது? திண்டுக்கல். பட்டாசு நகரம் சிவகாசி. தூங்கா நகரம் மதுரை. தேரழகு நகரம் திருவாரூர். தமிழகத்தின் தலைநகரம் சென்னை. தமிழகத்தின் தலைநகரம் சென்னை. நெற்களஞ்சியம் என அழைக்கப்படுவது எது? தஞ்சாவூர். நெக்ஸ்ட் ஏழைகளின் ஊட்டியது? ஏற்காடு. ஏழைகளின் ஊட்டியது? ஏற்காடு. மாங்கனி திருவிழா எங்கே நடக்கும்? காரைக்கால். மஞ்சள் மாநகரம் என அழைக்கப்படுவது ஈரோடு. மலைகளின் இளவரசி கொடைக்கானல். மலைகளின் அரசி ஊட்டி, மலைகளின் இளவரசி கொடைக்கானல். கர்ம வீரருடைய நகரம் எது? விருதுநகர். தமிழ்நாட்டினுடைய தெற்கு எல்லையாக அமைஞ்சிருக்குது எது? கன்னியாகுமரி. புலிகள் காப்பகம் எங்கே அமைஞ்சிருக்கு? முண்டந்துறை புலிகள் காப்பகம். இந்த மாதிரியும் கேட்கலாம். அது இல்லாத பொறுத்துக மாதிரியும் கேட்பாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு தமிழ் டு இங்கிலீஷ். நாகரிகம் சிவிலைசேஷன். நாட்டுப்புறவியல் ஃபால்க்ளோர். நாட்டுப்புறவியல் ஃபால்க்ளோர். அறுவடை ஹார்வெஸ்ட். நீர்ப்பாசனம் இரிகேஷன்.
நீர்ப்பாசனம் இரிகேஷன், அயல் நாட்டினர் ஃபாரினர், வேளாண்மை அக்ரிகல்ச்சர், கவிஞர் போயட், நெற்பயிர் பேடி, பயிரிடுதல் கல்டிவேஷன், உளவியல் அக்ரோனாமி. சரியா? ஸோ இவ்வளோ தான் வந்து ஃபஸ்ட்டு யூனிட்டில் உள்ளது. ஸோ நல்லபடியாக படிங்க. ஆல் த பெஸ்ட்.